வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். தூத்துக்குடியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2 நாட்களாக தென் மாவட்டங்களில், அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று 3வது நாளான இன்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜன். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து வருகிறார். எந்த பகுதியில தற்பொழுது இருக்கிறார்? என்ன விவரம்? எடப்பாடி பழனிசாமி கூட யாரெல்லாம் இருக்காங்க? அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாகவே அதிக கனமழை என்பது பெய்து வந்த நிலையில் பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் அரசு ஆஸ்பத்திரி உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதிகளிலும் மழை நீர் வெள்ளம் போல் புகுந்து ஒரு தீவு போல் தான் காட்சி அளித்துக் கொண்டிருந்தது. மக்கள் தனது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட வெளியே வர முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது வருகை இருந்துள்ளார். தூத்துக்குடி முத்தமல் காலனி மற்றும் அண்ணாநகர் பகுதிகளில் மழையில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தங்கியிருக்கும் முகாம்களில் சந்தித்து அவர்களிடம் ஆறுதல் கூறினார். மற்றும் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தற்பொழுது அவருடன் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோருடன் இருந்தனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். மக்கள் கிட்ட பேச முடிந்ததா? மக்கள் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் கிட்ட? அதாவது நாங்கள் தற்பொழுது அந்த பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது எங்களை மீட்பதற்கு உடனே படகுகளையும் எங்களுக்கு அத்தியாவசிய தேவையான உணவு மற்றும் பால் இது வகை எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நேற்று முழுவதுமே அவங்களுக்கு எந்த ஒரு சாப்பாடு எதுவுமே கிடைக்கல. இன்னைக்கு பொதுமக்கள் ஆங்காங்கே வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. ஆங்காங்கே அவங்களுக்கும் உள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் சார்பிலே உணவுகள் இப்போ தற்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வெளியே வந்துதான் அவர்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது என்பதையும் அவர்களிடம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜன். வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.